அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் பார்க்க போகிறதுக்கு சிவாலயம் என்ன பார்த்திங்கன்னா தாத்ரீஸ்வரர் சிவாலயம். ஓகேங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது சென்னையில் மிக அருகே பூந்தமல்லி அருகே இருக்க சித்துக்காடு என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இங்கே இன்னொரு ஆலயமும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆலயம். ஓகேங்களா, சிவன் விஷ்ணு இரண்டு ஆலயங்களும் கொண்ட ஒரு பழமை வாய்ந்த சென்னைக்கு மிக மிக அருகே உள்ள ஒரு ஆலயன்ற சிறப்பு இதற்கு. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல சிறப்புகள் இந்த ஸ்தலத்தில், இந்த கோயில் இந்த ஊர் ஸ்தலத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். பேர் அது மட்டும் இல்லாத பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய தல வரலாறு, அதனோட இங்கே ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குது. இங்கே இருக்க நந்தி ஒரு சிறப்புமிக்க நந்தியாக இருக்குது. மற்ற சிவாலயங்களில் இல்லாத சிறப்பு இங்கே இருக்க நந்திக்கு இருக்குது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நட்சத்திர பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது. அதே மாதிரி இங்கே 63 நாயன்மார்கள் ஒருத்தரும் 12 ஆழ்வார்கள் ஒருத்தரும் இந்த ஸ்தலத்தில் வழிபட்டு சென்றார்கள்ன்ற ஒரு சிறப்பு இந்த ஆலயத்துக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் இப்போ எப்படி சொல்ல முடியுதோ முடிஞ்சால் ஒரே பதிவில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பதிவாக இந்த ஆலயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி முதல்ல பார்க்க இந்த சிவாலயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த சிவாலயம் ஃபஸ்ட்டு ஊரினுடைய பெருமைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சிவாலயத்துக்கு நம்ம வரணும். இந்த சிவாலயம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு அருகே உள்ள சித்துக்காடு என்ற திருமணம் கிராமம் என்ற 2 பெயர்கள் கொண்ட இந்த ஸ்தலத்தில் இந்த சிவாலயம் இருக்குதுன்னு சொல்லலாம். சித்துக்காடு அப்படின்றது சித்தர்காடு. அந்த சித்தர்கள் அதிகம் பேர் இந்த ஊரில் வாழ்ந்து இருந்து தவம் செய்து இதுவானார்கள்ன்றதுக்கு அதனுடைய பேரே சித்தர்காடுன்றது வச்சுருந்தாங்க. அதுவே இந்நாள் மருவி சித்துக்காடு என்று மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு பேர் இந்த ஊருக்கு இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா திருமணம் கிராமம் அப்படின்றது. திருமணம் அப்படின்ற இருமணம் இணைந்தால் திருமணம் ரொம்ப சொல்லுவோம். அதே மாதிரி இந்த திரு அப்படின்றது புனித என்ற ஒரு பொருளும் இருக்குது. ஓகேங்களா? மனம் அப்படின்றதுக்கு 2 பொருள். ஒன்று மனம், இன்னொன்று மனங்கள் வாசனை நிறைந்த இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு ஏற்றாற் போல தான் இந்த ஆலயத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பூந்தோட்டம், அழகிய ஒரு பூந்தோட்டமாக தான் இந்த ஆலயம் இருந்தது. ஓகேங்களா? இந்த ஆலயத்தை கட்டினது பார்த்துங்க அப்படின்னா யார், சுந்தர பாண்டியன் அப்படின்ற ஒரு அரசனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த இடத்துல இருக்குன்றது ஒரு சிறப்புமிக்க ஒரு செய்தியாக இது நம்ம சொல்லலாம். ஏன்னா பழமை வாய்ந்த ஆலயங்கள் இந்த இதில் பராமரித்து வந்திருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்க அம்பாள் பேர், சுவாமி பேர் பார்த்திங்கன்னா தாத்ரீஸ்வரர் பேர். அம்பாள் பேர் பார்த்திங்கன்னா பிரசன்ன குந்தலாம்பிகை அப்படின்றது. ஸோ இதனுடைய வரலாறு என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நான் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த திருமணம் என்ற பேருக்கும் இன்னொரு அர்த்தம் வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, சுவாமியை விரும்பி இந்த ஊரில் ஒரு மன்றம் அமைக்க ஏற்பாடு செய்தார். ஸோ அதனால தான் இது திருமன்றம் என்ற பேரில் தான் இந்த ஊர் அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதுவே தான் மருவி இன்ற காலகட்டத்தில் திருமணம் அப்படின்ற பேரில் அழைக்கப்படுற ஒரு ஊரஸ்தலமாக இந்த இடம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த பாண்டிய மன்னன் சுந்தர பாண்டியனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டதுன்னு அப்படி சொல்லுவார். அந்த பாண்டிய மன்னன் இங்கே ஆலய திருப்பணி மேற்கொள்ளும்போது இங்கேருந்த பூந்தோட்டத்தில் அம்பாள் சிலை ஒன்று கிடச்சது. ஸோ அந்த அம்பாள் இங்கே கிடைச்சதுனால அந்த அம்பாளுக்கு இங்கே தனி சன்னதி இருக்குது. அதனால் இந்த பூந்தோட்டத்துலேருந்து கிடைச்சதுனால அந்த அம்பாளுக்கு பூங்குழலி அப்படின்ற பேரே வச்சுட்டார். ஓகேங்களா? சுவாமிக்கு அதே மாதிரி இந்த சுவாமிக்கு தாத்ரீஸ்வரர் சொன்னேன். இந்த தாத்ரி அப்படின்றது வடமொழி சொல். ஓகேங்களா? இது தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தா நெல்லியை குறிக்கும். இந்த ஆலயத்தோட ஸ்தல விருட்சமும் பார்த்திங்கன்னா நெல்லி மரம் தான். இந்த ஊரில் நெல்லி மரங்கள் அதிகமாக இருந்த இதனால் அந்த நெல்லி மரமே இந்த ஆலயத்துக்கு ஒரு ஸ்தல விருட்சமாக இருக்குன்றது ஒரு சிறப்புன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த நெல்லி மரம் அப்படின்றது நெல்லியோட வடமொழி தான் உங்களுக்கு தாத்ரின்னு சொன்னேன். அதனால தான் இவர் இயற்பெயர் நெல்லியப்பர், சுவாமி அம்பாள் பேர் பூங்குழலி தான். வடமொழி பேரில் பார்த்திங்க அப்படின்னா தாத்ரீஸ்வரர் அப்படின்ற பேரில் சுவாமிக்கு அம்பாளுக்கு பிரசன்ன குந்தலாம்பிகை அப்படின்ற பேரோட திருநாமத்தோட இன்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக எல்லாருக்கும் சித்தர்காடு சிவன் கோயில் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். அந்தளவுக்கு இந்த ஆலயம் ஒரு
புகழ்மிக்க ஆலயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பழமை வாய்ந்த ஆலயம், ஒரு புகழ்மிக்க ஆலயமாகவும் இந்த ஆலயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து சித்தர்காடுன்ற பேர் சொன்னேன் இல்லைங்களா, சித்தர்கள் அதிகம் பேர் வாழ்ந்தாங்க இந்த ஊரில் வந்து வாழ்ந்து இருந்தார்கள் அப்படின்றதுக்கு ஆதாரமாக என்ன சொல்லலாம்னா, இங்கே உள்ள சிற்பங்களே, அதாவது இங்கெல்லாம் தூண்கள் இல்லைங்களா, ஆலய தூண்களில் அந்த தூண்கள்லே பார்த்திங்கன்னா சிற்பங்கள் அழகிய சிற்பங்களும், அது மட்டும் இல்லாத சித்தர்களோட உருவம் வந்து சிலையாக வந்து அந்த தூண்களில் இருக்கும். நிறைய தூண்களை பார்த்திங்கன்னா சித்தர்களோட தூண்களை வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சிவாலயம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லி மரம் சொன்னார். இந்த நெல்லி மரத்தடியை வந்து படுக்கை ஜடாமுடி சித்தரும், அதுக்கப்புறம் பிராண தீபிகா சித்தர், இந்த 2 சித்தர்களும் இங்கே ஒரு சிவலிங்கம் ஒன்று பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு தவம் செய்தார்கள்ன்ற ஒரு சிறப்பும் இந்த இடத்துல இருக்குது. அதன் ஞாபகார்த்தமாக பார்த்தா இங்கே இருக்க உள் பிரகாரத்தில் இருக்க தூண்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படுக்கை ஜடாமுடி சித்தரோட சிலை இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்க நந்தி மண்டபத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த பிராண தீபிகா சித்தரோட சிலையம் வந்து அந்த இதில் தூணில் இருக்குன்றது ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்தது இங்கே இருக்க சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்க நந்தி, நான் முன்னாடியே சொன்னேன், இங்கே இருக்க நந்தியை வந்து ஒரு சிறப்பு மிக்க நந்தி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அதாவது மற்ற ஆலயங்களில் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே இருக்க நந்தியம் பெருமானுக்கு என்ன அப்படின்னா, இங்கே இருக்க நந்தி வந்து பார்த்திங்கன்னா சாந்த ஸ்வரூபியாக அமைதியாக இருக்கிற நந்தி. அதனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கணாங்கயிறு இருக்காது. அதுதான் வந்து ஒரு பெரிய சிறப்பு இங்கே இருக்க நந்திக்கு. அதே போல் இந்த நந்தி மண்டபத்தில் இருக்க தூணில் பார்த்திங்கன்னா பிராண தீபிகா சித்தரோட சிலை இருக்குது. ஓகேங்களா, அவர் வந்து பிராணம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து உயிரை குறிக்கும். ஸோ அப்போது இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குது இல்லைங்களா, இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், சுவாச கோளாறுகள் நோய்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த தீபிகா சித்திரை, இந்த பிராண தீபிகா சித்தரை வழிபட்டு இங்கே இருக்க அந்த நந்தி பெருமானத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தார்கள்னா அவங்களுடைய நோய்கள் குணமாகுதுன்றது ஒரு நியாயமான நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை பிரார்த்தனை செய்பவர்கள் அந்த நோய்கள் குணமாகி திரும்பி வந்து அவங்களுடைய நேர்த்திக்கடனை அங்கே சுவாமிக்கு செய்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே உள்ள இந்த சுவாமி சன்னதிகள், மற்ற சன்னதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஆதிசங்கரர் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து கணபதி இருக்கார், சுப்பிரமணியர் வள்ளி தேவியானையோட சுப்பிரமணியர் இருக்கார், சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, துர்க்கை இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடராஜர் சன்னதி, நடராஜர், அதுக்கப்புறம் வந்து சிவகாமி தாயார் இருக்கும். அதை அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே சோமாஸ்கர உற்சவமூர்த்திகள் இருக்குது. பஞ்சமூர்த்திகள் இந்த ஆலயத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் அடுத்தபடியாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற சிவனுக்கு வந்து சோமாஸ்கந்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரவு பூஜை இரவு நேர பூஜை பண்ணுறாங்க இல்லையா, இரவு சாந்தி சொல்லுவாங்க. அந்த பள்ளியறை பூஜை, அந்த பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு அவங்க வந்து பால் நிவேதியம் பண்ணலாம். அந்த பால் அருந்தி வந்தார்கள் என்ன புத்திரபாகியம் கிட்டுன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நட்சத்திர பரிகார ஸ்தலம், இந்த ஆலயத்துக்கு வந்து சுவாதி நட்சத்திர பரிகார ஸ்தலம், சென்னையில் இந்த இதுக்கு சுவாதி நட்சத்திர பரிகார ஸ்தலமாக இந்த தாத்ரீஸ்வரர் ஆலயம் விளங்குதுன்றதில் அடுத்த இதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் ஏற்பட்ட தோஷத்தில் வந்து அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இங்கே இருக்க நெல்லியப்பர் தாத்ரீஸ்வரருக்கு நெல்லிப்பொடி நெல்லிசார் அபிஷேகமும் பால் அபிஷேகமும் செய்து, அதே போல் இங்கே இருக்க அம்பாள் பூங்குழலி அம்பாளுக்கு அவர்கள் வந்து அபிஷேகமும் பச்சை கலர் வஸ்திரம் சாத்தி பச்சை கலர் வளையல் சாத்தி அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து கொண்டார்களே ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சிவாலயம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த மாதிரி திருமண தடை உள்ளவர்களுக்கும் வந்து இந்த இடம் திருமண தடை போக்கும் ஒரு ஸ்தலமாக விளங்குறதுல எந்தவித சந்தேகம் இல்லை சொல்லலாம். ஸோ இவர்கள் என்ன பண்ணலாம்னா
இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பு பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விசேஷங்கள் என்ன பண்ணால் மாதம் நடக்கிற பிரதோஷ காலம் சிறப்பு வழிபாடாக நடக்கும். அங்கே வந்து சுவாமி அன்றைக்கி வந்து ஒரு இது மாட வீதியிலேயே வந்து சுற்றி வரும். அது ஒரு சிறப்பு இருக்குது. அது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பண்டிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்திகை, தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, தைப்பூசம், இந்த 3 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியருக்கு வந்து விசேஷ அபிஷேக ஆராதனைகள், அது மட்டும் இல்லாத காவடி எடுக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சுவாமி வந்து வீதி உலா வரதும் வந்து ஒரு சிறப்பு அனுபவம் நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக திருக்கார்த்திகை தீபம். இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு சுவாமிக்கு எதிரே வந்து 27 நட்சத்திர தீபங்கள் வைத்து விசேஷ பூஜை அலங்காரங்கள் நடக்கின்றது. அடுத்தபடியாக ஒரு சிறப்பு அம்சம் நம்ம சொல்லலாம். அதே அடுத்தபடியாக ஆருத்ரா தரிசனம். இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடராஜருக்கு சிவகாமி தாயார் இருக்காருன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஆருத்ரா தரிசனம்ன்றது ஒரு சிறப்பு மிக்க விசேஷமான தலமாக ஒன்று விளங்குதுன்னு சொல்லலாம். ஆருத்ராவது ஐப்பசி மாதம் வர திருவாதிரை நட்சத்திரம். ஸோ அன்னைக்கு வந்து இங்கே நடராஜருக்கும் சாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா விசேஷ அபிஷேகங்கள் நடக்கும். அன்னைக்கு அந்த அபிஷேகம் முடிஞ்சு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அந்த திருக்கல்யாணம் நடந்து வீதி உலாவும் நடக்குது. இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டாலே வந்து திருமண தடைகள் உள்ளவர்கள் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டால் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். அது மட்டும் இல்லாத தம்பதியர் ஒற்றுமை மேலும் கூடி ஆதர்ஷ தம்பதிகள் என்ற பெயரோடு சிறந்து வாழ்வார்கள்ன்றது எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சுவாதி நட்சத்திரக்கான இந்த தாத்ரீஸ்வரர் சிவாலயம் நம்ம சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ அதனால் அப்பேற்பட்ட இந்த சிவாலயத்தில் வந்து ஒரு நாள் நாமும் போய் தரிசனம் செய்து உங்கள் வாழ்வில் வெற்றி பெறும் என்று சொல்லி மீண்டும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் வந்து நம்ம முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு இந்த சுந்தரராஜ பெருமாள் கோயிலை பற்றி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 63 நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வழிபட்ட ஸ்தலம்னு நான் சொன்னேன். இந்த சிவாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 63 நாயன்மார்களில் ஒருத்தரான காரைக்கால் அம்மையார், அவங்க நம்ம திருவாலங்காடு இந்த ஸ்தல வரலாறை பற்றி பேக்கச்சே சொன்னோம். காரைக்கால் அம்மையாருக்கு நடந்து வந்தாங்க அப்படின்ட்டு தலையாறு. ஸோ அந்த காரைக்கால் அம்மையார் திருவாலங்காடு போகிறதுண்டே இங்கேக்க தாத்ரீஸ்வரர் வழிபட்டு சென்றதை வரலாறுகள் நமக்கு கூறுகின்றன. கல்வெட்டுகளும் வரலாறுகளும் நமக்கு கூறுகின்றன. அத்தகைய சிறப்பு மிக்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்றப்போ இந்த ஆலயம் வந்து உங்களுக்கு எவ்வளவு சிறப்பு மிக்கதுன்றதை நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அத்தகைய பழமையும் தொன்மையும் சிறப்பு வாய்ந்த சிறப்பு கலைஞம் என்ற இந்த ஆலயத்தை நாம் ஒரு நாள் சென்று தரிசித்து வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.